ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் 2 வாலிபர்கள் பேயை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போய் அதற்கு பிறகு நடந்த அமானுஷ்யம் மற்றும் திகில் சம்பந்தாங்க இந்த காணொலி. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா 2 வாலிபர்கள் அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஒரு போகக்கூடாத இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த வாலிபர்கள் ஸ்கூல் படிக்கிற வாலிபர்கள் தாங்க. இப்படி போய் அதற்கு பிறகு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். மற்ற காணொலியை விட இந்த காணொலியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதுக்காக வீடியோ முழுமையாக பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை மின்னஞ்சலை டைப் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2012 காலகட்டத்தில் சரவணன் அப்படிங்கிற வாலிபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இந்த காணொலி. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சரவணன் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்கணுன்னா இவரோட அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருங்க. இவர் மிலிட்ரி ஆஃபீஸரில் வேலை பார்த்துருக்காங்க. இப்படி வேலை பார்த்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதுங்க. டிரான்ஸ்ஃபர் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அங்கே கிடைக்குதுங்க. அந்த அஸ்ஸாமில் உங்கள் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகி போய் அங்கே இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த சரவணன் அப்படிங்கிறவங்க 11ஆம் வகுப்பு சேர்றாங்க. இப்படி சேர்ந்து ஒரு வார காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஒரு சில நண்பர்களில் முக்கியமான நண்பர்கள் பிரின்ஸுங்க. இந்த பிரின்ஸை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு கிறிஸ்டின் தாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றுறாங்க. ஒரு வார காலகட்டத்திலே ஃப்ரெண்ட் ஆகி இந்த சரவணன் எப்போவுமே பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூட்டியில் தாங்க வருவார். ஆனால் இந்த பிரின்ஸ் அப்படிங்கிற நபருக்கு ஸ்கூட்டி வண்டி ஓட்ட தெரியாதுங்க. ஆனால் இந்த சரவணனோட வண்டியை வச்சு தான் அவர் வண்டி ஓட்டி பழகிறாருங்க. இப்படியே ஒரு வார காலகட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் விட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டுக்கு வரையில பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்க நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்காங்க. கெட்ட பழக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தம் அடிக்கிறது, மான்ஸ் போகிறது, அந்தமாரி ஒரு சில பேட் ஹேபிட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதை இந்த சரவணனையும் பண்ண சொல்லும்போது ஆனால் இவர் பண்ண மாட்டாராங்க. அவருக்கு பிடிக்காதான். அதேமாரி அவங்க அப்பா மிலிட்ரி ஆஃபீஸருங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராங்க. இந்தமாரி பேட் ஹேபிட்ஸ் பண்ணுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அப்பா தோலை உரிச்சுடுறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக. இப்படி இருக்கப்ப எப்பவும் போல் பள்ளிக்கூடம் விட்டு ஒரு நாள் ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி போகையில் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சரவணன், பிரின்ஸ் இவங்க 2 பேரும் தாங்க போயிட்டுருக்காங்க. போகையிலேயே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டி நிறுத்திக்கிட்டு அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற நபர் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இது ஒரு 3 ரோடு பிரிவு அப்படிங்கிற மாதிரிங்க. அதாவது நம்ம அவங்க வீட்டில் சரவணன் வீட்டிலேருந்து வந்தோம்னா வலது பக்கம் போனோம்னா பள்ளிக்கூடங்க. அதை ஒரு கொஞ்சம் சுற்று 4 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க. இடது பக்கம் போனோம்னா பக்கம் தாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் சம்திங்லேயே வருங்க. அப்படி அந்தமாரி சொல்கிறாருங்க. அப்போ அந்த டைமில் பிரின்ஸ் சொல்கிறாருங்க, நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் ரொம்ப பக்கம், ஆனால் இந்த பக்கம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பக்கம் கொண்டை ஊசி வளைவு மாரி 2-3 வளைவு இருக்குது. அதில் நிறையா பேர் ஆக்சிடென்டாகவே இறந்துருக்காங்க. அந்த காரணத்தால் யாரும் இந்த வழியாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்ஸ் சொல்கிறாருங்க. இந்த டைமில் தாங்க இந்த சரவணுங்கிறவருக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதுங்க.
என்ன எதனால சந்தோஷம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சரவணன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது, ஆனால் பண்ண முடியலைங்க. இதுதாங்க இவருக்கு ஏற்ற டைம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளும் வந்து இதில் போய் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த சரவணன் முடிவெடுத்து பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாருங்க. இந்த 2 பேரை பற்றி சொல்லணும்னா, இவங்க 2 பேரும் பேய் அமானுஷம் இது மேலே நம்பிக்கை இல்லாத நபர் தாங்க. இப்படி இருக்கப்ப இந்த சரவணன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு அன்றைக்கு வீட்டுக்கு போறாங்க. இதே போன்று ஒரு வார காலகட்டமும் போகுதுங்க. ஒரு வார காலகட்டம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்ஸ் சரவணன் 2 பேரும் முடிவு எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு போய் அந்த இதை பார்க்கலாம். அதாவது பிரின்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் வீட்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தாங்க. அவங்க அப்பா வந்து வெளியே வேலைக்கு போயிருக்காரு, வர லேட் ஆகும். அவங்க அம்மாவும் வந்து தம்பியை கூட்டிட்டு எங்கேயோ வெளியே போகிறாங்க. அவங்களும் வர ஒரு 7-7:30 சம்திங் ஆயிரும். இவங்களுக்கு வந்து ஒரு 3-3:30 மணி நேரம் வந்து டைம் இருக்குங்க. அந்த காரணத்தால் வந்து இன்னைக்கு போய் என்ன எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு எப்பவும் போல் வந்து இடது பக்கம், அதாவது இவங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் இடது பக்கம் கட்டாகாமல் நேராக போகணுங்க. இப்படி நேராக போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமே ரோடு வந்து ரொம்பவும் மேடும் பள்ளமாக இருக்குங்க. இந்த சரவணன் தாங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் கை ரொம்ப வலியை எடுத்ததுனால நம்ம வண்டியை வச்சுட்டு இங்கேருந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க. இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இப்போ இவங்க போயிட்டு இருக்க நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி 5:15 சம்திங் ஆகுதுங்க. இந்த டைமில் உங்க கொஞ்சம் தூரம் தாங்க போயிருப்பாங்க. ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தாங்க போயிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6:30-7 மணி ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா கும்முனி இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் வந்து இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்த காரணத்தால் வந்து டேய் நல்லா இருட்டிடுச்சு, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சரவணன் பிரின்ஸ் 2 பேரும் மிரண்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா தாங்க. இந்த ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு மரம் வந்து நல்லா ஒரு, அதாவது ஒரு குரங்கு வந்து மரத்தை ஆட்டினா எப்படி ஆடும், தடன்னு காற்றுல ஆடுற மாதிரி அந்த மாதிரி வேகமாக மரம் ஆடுதுங்க. இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம், அந்த மரம் வந்து காற்றுல ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இல்லை. ஏன்னா சுற்றி இருக்க காட்டில் அந்த ஒரு மரம் மட்டும் தனியாக ஆடுதுங்க. ஆனால் அது என்ன மரம்னு சொல்லி நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது அவங்களுக்கும் தெரியலைங்க. இப்படி இருக்கப்ப அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பயத்திலே நிற்கிறாங்க. பயத்திலே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மரத்து மேலே தடன்னு யாராவது ஓடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குதுங்க, சடன்னு. இப்போ இந்த பிரின்ஸ் சரவண் இவங்க 2 பேரும் வந்து சரி ஏதாவது விலங்குகளாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எதுவும் பெருசாக கண்டுக்கலைங்க. ஆனால் இப்போ இந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருட்டாயிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம், ஒருவேளை இந்த பக்கம் விலங்குகளால் எதுவும் நமக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆனால் இந்த சரவணன் இருந்துட்டு அவங்க என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்திலே தாங்க இருக்காரு. அந்த காரணத்தால் சொல்லி பார்த்தீங்கன்னா, வா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், நமக்கு இன்னும் நேரம் இருக்குது, அந்த காரணத்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே திரும்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் தாங்க போயிருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட தூரத்திலே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குதுங்க. இந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு தெரியுதுங்க உங்க கண்ணுக்கு. இப்போ வந்து உங்க 2 பேத்துக்கும் குழப்பங்க. இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சர்ச் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாதர் வந்து வெளியில ஒரு இந்த பைபிள் மாரி ஒரு புக் இருக்குங்களா, அந்த புக்கை வச்சுக்கிட்டு நிற்கிறாருங்க. நின்றுகிட்டு இருக்கையில இவங்களும் வரதை பார்த்துட்டு அவரும் வந்து நடந்து வராருங்க கேட்டை பார்த்து. அதாவது இவங்க கேட்டுக்கு நடந்து வரதும் இவங்க வந்து அந்த கேட்டை நோக்கி போகிறதும் வந்து ஒரே ஈவனா, அதாவது 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கப்ப அந்த ஃபாதர் வந்துட்டு இவங்களை பயங்கரமாக திட்டாருங்க. யார் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இப்படி போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாதர் வந்து இந்த நேரத்தில் உனக்கு என்ன பள்ளிக்கூடம், இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி திட்டி அனுப்பும்போது இந்த பிரின்ஸ் அப்புறம் சரவணன் இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு ரிட்டனில் திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி போகையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரும்பி போகையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் வந்து ஒரு மாதிரி கால் தடுக்கி கீழே விழுறாங்க. இப்படி இவங்க கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு சரவணன் வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. இப்போ வந்து பிடிச்சி தூக்கி விடுறாங்க. இதை வந்து ஆனால் பிரின்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து ஒரு கல் தடுக்கி கீழே விழுறாங்க. விழும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஆள் பிடிச்சி அவரை தூக்கி விடுறாங்க. இப்படி தூக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் அப்படிங்கிறவங்களும் வந்து பக்கத்தில் வந்துடுறாங்க. இப்படி பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமே இந்த சரவணன் வந்துட்டு ரொம்ப நன்றிடா, நீ மட்டும் பிடிக்கலன்னா நிறைய கீழே விழுந்தா எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இப்போதாங்க இந்த
பிரின்ஸ் சொல்ற விஷயத்தை கேட்டு சரவணன் மிரண்டு போயிடுறாருங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேய் நான் உன்னை பிடிக்கவே இல்லைடா, நான் கிட்டத்தட்ட ஒன்ட்டேருந்து ஒரு 10 மீட்டர் 5 மீட்டர் பின்னாடி தான்டா வந்தேன். ஆனா நீ கீழே விழும்போது அந்த இடத்துல பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருந்த. ஆனா எப்படி நீ யாரோ உன்னை தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, எப்படி நீ எழுந்தரிச்சுங்கிற மாதிரி தெரிலன்னு ஒரு குண்டை தூக்கி போறாருங்க. இதை பார்த்த உடனேமே இந்த சரவணனுக்கும் பயம் வந்துட்டுங்க, இந்த பிரின்ஸுக்கும் மிரண்டு போயிடுறாரு. இந்த டைம்ல டேய் இந்த இடத்துல ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்கு, நம்ம உடனே இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு பயத்துல வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேகமா நடந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த மரம் சொன்னீங்கல்ல, இந்த மரத்து பக்கத்துல போனோன்னையும் ரொம்ப உங்களுக்கு இழப்பு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த காரணத்தால அந்த மரத்து மேல போய் கையை வச்சுக்கிட்டு இழப்பு ஆடுறாங்க. இப்படி இழப்பாரும் போது தான் பிரின்ஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. அந்த மரத்து மேல கையை வச்ச பிரின்ஸுக்கு சடனா கரண்ட் அடிச்சிருக்குங்க. இப்படி கரண்ட் அடிக்கும் போது சட்டனா கையை எடுத்துட்டு, டேய் இந்த மரத்துல கரண்ட் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்றாருங்க. இப்படி சரவணன் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் கரண்ட் லைன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க, நல்லா கும்மிருட்டு, அதாவது பவர் சோர்ஸுங்கிறதுக்கே வேலை இல்லாத மாதிரி இருக்கு அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்போ போய் இந்த சரவணன் கையை வைக்கிறாங்க. அந்த மரத்தில் கையை வைக்கும்போது அதே மாதிரி சரவணனுக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சிருக்குங்க. இப்போ ஒரு மிரண்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும். உடனே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 மரத்துங்களை தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மரத்தில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அது மாதிரி தெரியலைங்க. திரும்ப இந்த மரத்துல கையை வச்சு பார்க்குறாங்க சரவணன். கையை வச்சு பார்க்கும்போது சட்டனா அவர் கையை பிடிச்சி யாரோ தூக்கி வீசுறாங்க. இப்படி தூக்கி வீசணுமே ஒரு 2-3 அடி தள்ளி போய் சரவணன்கிறவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்படி கீழே விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் சரவணன் சத்தம் போடுறாங்க, ஏண்டா நான் மரத்தை தோறும்போது என்ன பிடிச்சி ஏண்டா தூக்கி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டாருங்க. இப்போ இந்த பிரின்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேய் நான் ஒன்றும் பண்ணலடான்னு சொல்லும்போது சரவணன், நீ வேணா போய் தொட்டு பாரு அந்த மரத்தை, நீ வேணா போய் தொட்டு பாரு, நீ தொடுங்கிற மாரி மிரட்டாருங்க. என்னெல்லாம் தொட முடியாதுன்னு புரிஞ்சு சொல்லிட்டு வேற வழி இல்லாம இப்ப திட்டக்கூடிய காரணத்தால போய் கையை வைக்கிறாருங்க. இப்படி கையை வைக்கும்போது அதே மாதிரி சரவணனை தூக்கி அடிச்ச மாதிரி பிரின்ஸையும் யாரோ கையை பிடிச்சி தூக்கி வீசுற மாதிரி வீசுதுங்க. திரும்ப இங்கிட்ட விழுந்தனுமே பிரின்ஸ் சரவணன் 2 பேருமே நல்ல பயம் அதிகமாயிருதுங்க, உச்சகட்டத்துக்கு போயிருது. இப்போ 2 பேரும் ஓட்டம் பிடிச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டர் ஓடி போயிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த மரத்தோட உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தைங்க நல்லா ஒயிட் கலர் கவுன் போட்டுக்கிட்டு ரோஸ் கலர் டெடி ஒன்று கையில வச்சுக்கிட்டு மரத்து மேல நின்று இவங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி அலற மாதிரி அழுவுது, சிரிக்குது. ஒரு செகண்டுங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. மிரண்டு போன பிரின்ஸ் அப்புறம் சரவணன் இவங்க 2 பேரும் வேகமா ஓடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வண்டியை 10 தடவை 15 தடவை கிக் பண்றாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஆனா அதற்கு பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆகி இவங்க வண்டி எடுத்துட்டு திரும்பி கிளம்பி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இப்படி வீட்டுக்கு போனோன்னுமே சரவணனும் வீட்டுக்கு போயிடுறாங்க, பிரின்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி வீட்டுக்கு போனோன்னே பிரின்ஸ் வீட்டில் தான் நான் சொன்னால ஏற்கனவே வெளியே போயிருக்காங்கன்னு இவரு போய் வீட்டில் உட்காந்துருக்காருங்க. பிரின்ஸ் இப்படி உட்காந்துருக்கையில பார்த்தீங்கன்னா இவருக்கு கண்ணை மூடுனா அந்த குழந்தை சிரிச்சு அழுதது அதுதாங்க ஞாபகம் வருது. திரும்பவும் கண்ணை மூடி திறந்தா அந்த மரம் சடன்னு ஆடுனது தான் ஞாபகத்துக்கு வருது. திரும்பவும் கண்ணை மூடி திறந்தா இந்த மரத்துல கரண்ட் ஷாக் அடிச்சாதாங்க ஞாபகம் வருது. இப்படி இருக்கல பார்த்தா டக்குன்னு வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இப்ப மிரண்டு போன பிரின்ஸ் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா மெதுவா எழுந்திரிச்சு கதவு பக்கத்துல போறாருங்க. ஒருவேளை வெளியே போன நம்ம அம்மா அந்த தம்பியும் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்னு போறாங்க. இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா சட்டனா பக்கத்துல போய் டோர் வேகமா படப்படப்படன்னு தட்டுறாங்க. தட்டும் போதே இந்த பிரின்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா கதவை டப்புன்னு திறந்துடுறாங்க. திறந்தோன்னுமே வெளியே இருந்த பிரின்ஸோட அம்மா பயங்கரமா திட்டாருங்க, உனக்கு வீட்டுல இருந்துகிட்டு கதவை திறக்க போல நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க கோவத்தோட. இப்போ நானே பயந்து மிரண்டு போயிருக்கிறேன், நீ எதுக்கு இப்போ இப்படி பயமுறுத்துறேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்னடா பயம், இப்போதானே ஸ்கூல் போயிட்டு வர, என்ன எக்ஸாம் ஆனா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களும் வீட்டில் போய் படுத்துறாங்க. இப்படியே அன்றைக்கு நாள் இரவும் போயிருதுங்க. திரும்ப மறுநாள் காலையில எப்பவும் போல பிரின்ஸ் மறுநாள் காலையில இந்த பிரின்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. ஆனா அன்றைக்கு சரவணங்கிறவங்க வரலைங்க. இந்த சரவணன் அதாவது கிட்டத்தட்ட பிரின்ஸ் அன்றைக்கு ஸ்கூலுக்கு போறாருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அன்றைக்கு சரவணன் வரலைங்க.
சரி மறுநாள் காலைல வருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்க்குறாங்க, அடுத்த நாளும் இல்லை. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு வார காலகட்டம் போயிடுச்சுங்க. ஒரு வார கால இவங்க வந்து